ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரலதா கிரியேஷன்ஸ். இறைவன் அருளால் அனைவரும் நலமாக வாழ இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிள் லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? நான் எப்போவுமே இந்த மெத்தடில் தான் கட் பண்ணுறேன். நீங்கள் எந்த மெத்தடில் கட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? ஸ்லீவில் கட் பண்ணுற விதம் நிறைய இருக்குது. நான் கட் பண்ணுற விதம் இதுதான். ஆனால் இது சரியா தவறா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கிறேன். என்கிட்ட தப்பு இருந்தாலும் நானும் திருத்திக்கிறேன். இதை பார்த்து பிகினர்ஸ் ட்ரை ப்ளவுஸ் கட் பண்ணி தைக்க போகிறீங்கனாலும் ட்ரை பண்ணி தைச்சு பாருங்கள். எதனாச்சும் மிஸ்டேக் வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன அதுக்கான சொல்யூஷன் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். சரிங்களா? ப்ளவுஸை 4ஆக மடித்து போட்டு ஸ்லீவ் மெஷர்மெண்ட்டு அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அந்த மெஷர்மெண்ட் எடுத்து இது போல் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துருவேன். சரிங்களா? எடுத்துட்டு பேலன்ஸ் ப்ளவுஸ் பீட்டை இந்த மாதிரி 4ஆக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு டபுளாக இப்படி ஃபோல்டு பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னொரு ஃபோல்டிங் 4ஆக வரா மாதிரி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. சரிங்களா? இது போல் ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு நம்ம ப்ளவுஸில் ஏற்கனவே அளவு எடுத்து நான் வச்சுருக்கேன். அந்த அளவுங்களை தான் நான் இப்போ மார்க் பண்ணுறேன். ஃப்ரண்ட் நெக் 6.5, பேக் நெக் 9.5, பேக் லென்த் ஃபுல் லென்த் வந்து 14.5, நெக்கோட வித் 2.5, ஷோல்டர் 3. அதே சேம் அளவை கொஞ்சம் கீழே இறக்கியும் மார்க் பண்ணிப்பேன், ஏன்னா அளவு மாறாமல் இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ஆம் ஹோல்காக 5.5, சைட்லேயும் அதையே மார்க் பண்ணிக்குவேன். ஃபுல் லென்த் 14.5 மார்க் பண்ணிட்டேன். சரிங்களா? இவ்வளோ தான் மார்க் பண்ணுவேன் நான். அளவு ப்ளவுஸில் எப்போவுமே மார்க் என்ன அளவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அந்த மெஷர்மெண்ட் படி அளவு ப்ளவுஸ் பக்கத்தில் இல்லாமல் இது போல் தான் நான் கட் பண்ணுவேன். ஒரு சிலருக்கு அளவு ஏற்கனவே ரெகுலர் கஸ்டமருக்கு டைரியில் நான் எழுதி வச்சுருக்கேன்னா அந்த அளவுகளை அப்படியே வச்சு நான் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிடுவேன். ரெகுலராக இதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். நான் பண்ணுறதுல எதனாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுனாலும் எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ இது வந்து எதுக்காக இந்த அளவு எடுக்கிறேன்னா, நம்மளுக்கு சைடில் எந்த அளவு அவங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு வரும் பார்த்தீங்களா ப்ளவுஸில், நம்மளுக்கு தேவையான கிளாத் மார்க் பண்ணுறதுக்காக நான் அந்த அளவு எடுப்பேன். ஃபுல் லென்த்து இவங்களுக்கு 34 வேஸ்ட்டு வரும். 34 கூட 4 இன்ச்சு ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணி 38 4ஆல் டிவைட் பண்ணாக்கா என்ன வருதோ அது கூட நான் எப்போவுமே 3 இன்ச்சு ஆட் பண்ணிக்குவேன். ஆட் பண்ணி தான் சைடில் நிறைய கிளாத் வர மாதிரி தான் நான் எப்போவுமே ஸ்டிச் பண்ணி தருவேன். யாராச்சும் வேணாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா மட்டும்தான் சைடில் என்ன தேவையோ அந்த அளவு மட்டும் கிளாத் விடுவேன். மற்றபடி எல்லாருக்குமே நான் நிறைய தான் கிளாத் விடுவேன். அது எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து அது பழகிடுச்சு. சரிங்களா? இது போல் தான் நான் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு லைனிங்கை கட் பண்ணுற விதம் இப்படி தான் இருக்கும். என்னோடய ஸ்டைலில் கட் பண்ணுறதுன்னு பார்த்தா இப்படி தான் கட் பண்ணுவேன். இதை கட் பண்ணி பேக் பீஸை எடுத்துருவேன். ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு பேக் பீஸை எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டுக்கு மார்க் பண்ணி ஃப்ரண்ட்டை கட் பண்ணி எடுத்துப்பேன். ஃப்ரண்ட்டுக்கு எப்படின்னா, பேக்கில் எனக்கு 14.5 ஃபுல் லென்த் வந்துச்சுங்களா, இவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் அவங்கவுங்க ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணுவேன், 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு அந்த பேக் லென்த்லேருந்து கம்மி பண்ணுவேன். கம்மி பண்ணிவிட்டு இது போல் கட் பண்ணி ஃப்ரண்ட்டை எடுத்துருவேன். நமக்கு ரெகுலர் கஸ்டமர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன சைஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அது போல் நான் வச்சுருவேன்.
எனக்கு ரெகுலர் கஸ்டமர் இல்லாம, நான் பார்க்காதவங்க வந்தாக்கா, அவங்க கிட்ட அவங்க அளவு ப்ளவுஸ் குடுத்தாலோ, குடுக்கலனாலும், அவங்க கிட்ட நான் அவங்க ஃபோட்டோ அனுப்ப சொல்லி, நான் அ அவங்களுக்கு எந்த அளவுல நம்ப கட் பண்ணி தச்சா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அவங்கள பார்த்துட்டு, அது மாதிரியே அவங்களுக்கு என்ன சைஸ் கட் பண்ணா கரெக்ட்டா இருக்கும்னு நான் கட் பண்ணிடுவேன். இது போல தான் நான் இப்போ பண்ணிக்கிட்டுருக்கேன். இப்போ லைனிங்க கட் பண்ணி எடுத்துட்டோம். ஃப்ரண்ட்டு கொக்கி பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, லைனிங்கோட வேலையெல்லாம் இதோட முடிச்சுருவேன். லைனிங் வேலை முடிஞ்சதும், நம்ப மெயின் கிளாத் சாரியோட ப்ளவுஸ் பீட்ட எடுத்துக்கணும். என் கூடவே நீங்களும் அப்படியே போட்டு கட் பண்ணுங்க. அதுக்காக தான் நான் இத ஸ்லோவா வச்சிருக்கேன். சரிங்களா? ஃபாஸ்ட்டா வச்சோம்னா, நீங்க இது கூடவே அப்படியே கட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதனால ஸ்லோவா இருந்துச்சுன்னா, நான் சொல்ல சொல்ல அப்படியே நீங்க போட்டு கட் பண்ணீங்கன்னா, இந்த 10 நிமிஷத்துலயே நீங்களும் ஒரு ப்ளவுஸ கட் பண்ணிடலாம். பிகினர்ஸ்க்கு. எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க இதோடயே ஃபாஸ்ட்டா கூட கட் பண்ணுவாங்க. அவங்க கட் பண்ற விதமும் வேற மெத்தட்ல இருக்கலாம். நான் கட் பண்ற மெத்தட்ல தான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது பிடிச்சதுன்னா, இது போலயே நீங்க ஃபாலோ பண்ணி, கட் பண்ணி, ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்க. கட்டிங் வீடியோ இதில சொல்லிட்டு, ஸ்டிச்சிங் வீடியோ இன்னொரு வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுவேன். சரிங்களா? இப்ப நான் இப்ப போட்டு கட் பண்ணுவேன் பார்த்தீங்களா லைனிங்க, இதுபோல சாரீல சின்னதா கூட நம்மளுக்கு ப்ளவுஸ் பீட் வரும். அந்த ப்ளவுஸ் பீட்டுல எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த மெத்தட் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? சின்னதா இருந்தாலும் கூட நம்ம கட் பண்ணலாம். அவங்க அளவு ப்ளவுஸ் வந்து பெருசா இருக்கலாம். அவங்க அளவு பெருசா இருக்கும். ஆனா ப்ளவுஸ் பீட் சின்னதா இருக்கு. எப்படி கட் பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு நம்ப நெனச்சுட்ருக்கோம் பார்த்தீங்களா? இப்போ இந்த மெத்தட்ல கட் பண்ணீங்கன்னா, நம்மளுக்கு எக்ஸஸாவே துணி நம்மளுக்கு நெறைய இருக்கும். சரிங்களா? ஒன் சைட்ல ஸ்லீவ போட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். மீதி இருக்கிற கிளாத்த டபுள் ஃபோல்டிங் பண்ணி போட்டிருக்கேன். பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். டபுள் ஃபோல்டிங்ல இருக்கு. இப்ப என்ன பண்ணணும், நம்மளோட கட் பண்ணி வச்ச பேக் பீஸ் லைனிங் கட் பண்ணோம் பார்த்தீங்களா? அந்த பேக் பீஸ ஃபர்ஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் சொல்லும்போதே அப்படியே நீங்க போட்டு கட் பண்ணாலும் கூட, வீடியோ பார்த்துக்கிட்டே கட் பண்ணிடலாம். ஓகேங்களா? பேக் போட்டு முடிச்சதும் ஃப்ரண்ட்டு. ஃப்ரண்ட் பீஸ இது போல நம்ம பேக்கோட ஆர்ம் ஹோல் எங்க கட் பண்ணி போடுறோம் கிளாத்த, அந்த இடத்துல நீங்க வச்சீங்கன்னா, உங்களுக்கு கீழ நெறைய எக்ஸஸாவே துணி இருக்கு பாருங்க. அதுபோல சின்ன பிட்டுலயும் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். அதுக்காக இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. சின்னதா இருக்கே நம்மளுக்கு ப்ளவுஸ் தைக்க முடியல, சாரியோட ப்ளவுஸ்ல தைக்கணும்னு ஆசைப்படுவோம். ஆனா தைக்க முடியலன்னு ஃபீல் பண்ணுவீங்க பார்த்தீங்களா? அவங்க இது போல ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட்டு பேக் பீஸ கட் பண்ணி எடுத்துக்கணும். பேக்க கட் பண்ணி எடுத்துட்டு, ஃப்ரண்ட்டுக்கு இது போல இப்போ நான் எப்படி கட் பண்றேனோ, அதுபோல நெக்குக்கு நான் எப்பவுமே கரெக்ட்டான மெஷர்மெண்ட்ல கட் பண்ணி எடுத்துருவேன். அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இத ஸ்டிச் பண்ற வீடியோ போடுவேன் பார்த்தீங்களா? அப்ப பாருங்க. ஏன், எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். எப்பவுமே நெக் மட்டும் நான் அது போல தான் கட் பண்ணுவேன். நெக்கு கரெக்ட்டா கட் பண்ணிட்டு, அந்த ஆர்ம் ஹோலாண்ட கூட கொஞ்சம் ஏற்ற இறக்கம் அந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? இறக்கமா இருக்காது, ஏற்றமா மட்டும் தான் இருக்கணும். ஏன்னா, நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவா இருந்துச்சுன்னா, லைனிங் அட்டாச் பண்ணிட்டு மீதிய கட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஆனா கம்மியா இருந்துச்சுன்னா, நம்ம கட் பண்ணி போட்டதுக்கப்புறம் கிளாத்த எங்கேருந்து கொண்டு வர முடியும்? வராதுல்ல. அதனால தான். இது போல பட்டி பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்குவேன். எடுத்துட்ட பிறகு மீதி பீஸ்ல நம்ப நாட் ரெடி பண்ணலாம். டிசைன் கேட்குறாங்கன்னா, டிசைனுக்கு ரெடி பண்ணலாம். அதுபோல ப்ளவுஸ்ல நெறைய நம்மளுக்கு கிளாத் மீற தான் செய்யும். சரிங்களா? இது போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? இப்போ ஐபீஸ் எல்லாமே இப்போ ஐபீஸும் கட் பண்ணிட்டு, இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாவே ஃபினிஷ் ஆயிடும். கட்டிங் மெத்தட்.
நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். இந்த வீடியோவை பார்த்து அப்படியே கட் பண்ணுங்கள். இப்போ நான் கட் பண்ணுறது வந்து ஸ்லீவுக்கு ஜாயிண்ட் கொடுக்கறதுக்கு. ஸ்லீவ் கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு நம்ம ஜாயிண்ட் கொடுக்கணும். அதுக்காக தான் அந்த பீஸ். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நீங்களும் கட் பண்ணுங்கள். கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற வீடியோ இதுக்கப்புறம் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதையும் பார்த்து ஸ்டிச் பண்ணுறதையும் என்னோடய மெத்தடில் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். எந்த மிஸ்டேக்கும் எனக்கு வந்ததில்ல. உங்களுக்கும் அதுபோல் ஸ்டிச் பண்ணி போட்ட கரெக்டாக இருந்துச்சுனாக்கா எனக்கு சந்தோஷம்தான். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இதில் எதனாச்சும் நான் சொன்னதில் தவறுகள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? இந்த வீடியோ பார்க்கும்போதே நீங்களும் கட் பண்ணுங்கள். கட் பண்ணுற நேரத்தை வீடியோ பார்த்துக்கிட்டே கட் பண்ணிங்கன்னா 2 வேலையும் ஒரே நேரத்திலே முடியும். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.